கேரள பாணியை நினைவூட்டும் அழகான வீடு. இந்த வீட்டின் வயது 123. ஆமாங்க, 1901வது வருஷம் திரு அப்பாஜி அவர்களால் இந்த வீடு கட்டப்பட்டது. அப்பாஜி அவர்களின் வழித்தோன்றல் மதிப்பிற்குரிய பெரியவர் ஈ.எம். சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்களுக்கு சொந்தமானது. நூற்றாண்டை கடந்த இந்த வீடு அமைந்திருப்பது விழுப்புரம் அருகாமையில் உள்ள இருவேல்பட்டு கிராமத்தில். இருவேல்பட்டு கிராமத்தை சொன்னவுடன் நம்முடைய நினைவுக்கு வர்றவர் பெரியவர் இஎம்எஸ் என்று அனைவராலும் அன்போடும் பண்போடும் அழைக்கப்பட்டவர். அவர்தான் நம்ம நினைவுக்கு வரார். அவர் வாழ்ந்த வீட்டில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். பெரியவர் இஎம்எஸ் அவர்கள் குறித்தும் அவர் வாழ்ந்த வீட்டையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அவர் குறித்த நினைவுகளையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். காலம் சென்ற பெரியவர் இஎம்எஸ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட திரு ஈ.எம். சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் சமகாலத்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தென்னார்காடு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தவர். மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போது அவருக்கு துணையாக நின்றவர். தேர்ந்த விவசாயி. பெரியவர் இஎம்எஸ் அவர்கள் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் அவரது தம்பி மகனார் திரு நிரஞ்சன் அவர்கள். 5வது வரைக்கும் விழுப்புரத்தில் படிச்சிருக்காங்க. 6வதுலேருந்து ஒரு 10வது வரைக்கும் ஹிந்து ஹைஸ்கூல் மதுராந்தகத்தில் படித்தாருங்க. பியூசி லயோலா காலேஜில் பண்ணியிருக்காங்க. இஎம்எஸ் அவர்கள் தென்னார்காடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காங்க. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி மெம்பராக இருந்திருக்காங்க. அப்புறம் கூட்டுறவு ஆலைகள் கூட்டமைப்பின் விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவராக இருந்திருக்காருங்க. செங்கல்வராயன் சக்கர ஆலை இங்கே வரத்துக்கு முக்கியமான காரியகர்த்தா. இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் வந்ததுக்கு இடம் கொடுத்து அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விதைப்பண்ணை வர்றதுக்கு இதெல்லாம் அவங்களோட முயற்சியில் தான் வந்ததுங்க. கரும்பு விவசாயம் இப்போ ரொம்ப முன்னோடி விவசாயிங்க. 2 முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலையும் செங்கல்வராயன் சர்க்கரை ஆலையும் இதில் அதாவது இதில் அட்வைசரி கமிட்டியில் இருந்தாருங்க.
அது இல்லாமல் கரும்பு விவசாயிகளுக்காக ஒரு இதை வச்சு ஒரு இடத்த வாங்கி ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க விழுப்புரத்தில். நெல் விவசாயத்தில் ஒரு பெரிய முன்னோடி விவசாயிங்க. ஒரு பாரம்பரிய நெல் இதெல்லாம் இது பண்ணுறதுல ஒரு முன்னாடி விவசாயம் இருந்திருக்காங்க. மக்களோட எந்த அளவுக்கு பழகியிருக்கிறாங்க? மக்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்குங்க. நிறைய பேருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? வெளியில தெரியலைங்க. நிறைய பேருக்கு நம்ம இங்கே கூட்டுறவு ஆலையில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க உள்ளூர்காரங்களுக்கு. அதே மாதிரி முந்தியம்பாக்கம் சர்க்கரை ஆலையில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. வாத்தியார் அது மாதிரி அரசு துறையிலையும் இது பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த போது மூப்பனாரையோட இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டெலிஃபோன் அட்வைசரி கமிட்டியில் ஸ்டேட் லெவலில் மெம்பராக எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காரு. 2 பேருமே ஆன்மீகத்தில் பெரிய நல்ல முருகர் பக்தருங்க. அவங்க பெரியம்மா இன்னும் பெரிய அவங்க மனைவி ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க. நிறைய கோயில்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தோட்டத்தின் மேலாம் நிறைய ஈடுபாடு இருக்கு. ஆமாம், அவருக்கு இந்த கார்டன் தோட்டம் வைக்கிறது ரொம்ப நல்ல. அவங்க தோட்டத்திலே நிறைய வில்வ மரம், பலா மரம், மாமரம், நெல்லி, இது கொடி வரையெல்லாம் கூட ஏற்றி வச்சுருந்துருக்காருங்க. சில மரங்கள் இதாகிடுச்சு, அது அவர் இருக்கும்போது நிறைய இதாக இருக்குது. அதே மாதிரி அந்த தோட்டத்தில் மர வகைகள் மகோகனி, குமிழ் தேக்கு, வெண்தேக்கு, அது மாதிரி நிறைய இது வச்சுருந்துருக்காரு. மாடுகள் ரொம்ப விரும்பி வச்சுருப்பாருங்க. அவர் இருந்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலமாக தாங்க ரொம்ப கொஞ்சம் மாடை குறைச்சிட்டாரு. இல்லைன்னா ஒரு 200-250 விதமான மாடு இருந்தது. எருமை, நாட்டு மாடுகள், அப்புறம் ஜெர்சி மாடு, எல்லா விதமான மாடு இருந்த. ஏர் மாடே கிட்டத்தட்ட ஒரு 10-15 இதை வச்சுருந்தாரு ஒரு குறிப்பிட்ட பாலில். இது மாடு ரொம்ப இது பண்ணுவாருங்க. வீட்டில் இது வச்சுருந்தாங்க, நாய் ஒரு 15-20 வருஷமாக நாயின்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு குடும்ப இது மாதிரி. பெரியவர் இஎம்எஸ் அவர்கள் தானமாக கொடுத்த நிலத்தில்தான் தற்போது அவரது பெயரில் விவேகானந்தா வித்யாலயா பள்ளி இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இருவேல்பட்டு கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள இந்த இடத்தில் பெரியவர் இஎம்எஸ் அவர்களது நினைவிடம் அமைந்துள்ளது.